வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த ட்ரெண்டு தொடருமா இல்லை ஏதாச்சும் ஏற்றம் வருமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இது எந்த ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது, செல்லிங் ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியோட டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சு மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்சு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இந்த லோ வந்து பிரேக் ஆச்சுன்னா, இந்த லோ வந்து பிரேக் ஆச்சுன்னா, இந்த ஹையை பிரேக் ஆச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும், இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா முடியிருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங்கில் ஒரு பேரிஸ் கேண்டில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த முக்கியமான கீ ரேஞ்ச் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்த லோ வந்து அந்த ரேஞ்சிலேருந்து அந்த ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. 21,658 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 658 அந்த ரேஞ்சை உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா நல்ல செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா இல்லை இந்த இடத்துல வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஏற்றம் வந்துச்சுன்னா அந்த ஏற்றமும் பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பெரிய பேரிஸ் கேண்டில் போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்றம் வந்து ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும். இந்த ஏற்றம் வந்து உங்களுக்கு வந்து புல்லிஷ் ட்ரெண்டாக எப்போ மாறும்னு பார்த்திங்கன்னா இந்த 22,126 உங்களுக்கு நல்லா பிரேக் ஆகணும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த ரீசன்ட் ஹையை வந்து பார்த்திங்கன்னா இந்த சமீபத்தில் இந்த புல்லிஷ் கேண்டலோட ஹையை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பிரேக் ஆச்சு நல்லா கீழே வரதுக்கான வாய்ப்புகளும், இந்த ஹையை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 22,126 வந்து உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரும். பேரிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பெரிய பேரிஸ் கேண்டில் இருக்குது. சப்போஸ் இந்த பிரேக் ஆச்சுன்னா நல்லா உங்களுக்கு கீழே வரும். இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஒரு டெம்பரரியாக தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு ஒரு இந்த ஹை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹவர்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்ன சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய ரீசன்ட் லோ வந்து அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவர்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 21,820 பிரேக் ஆனால் வந்து நாளைக்கு இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 21,650 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து 21,448 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் ஆகுதா இல்லை இது பிரேக் ஆகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இது பிரேக் ஆச்சுன்னா நல்லா ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும், இது பிரேக் ஆச்சுன்னா நல்லா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக்கில் ஒரு பையிங் பண்ண அமைஞ்சால் தான் அது நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பும், புல் பேக்கில் செல்லிங் பண்ண அமைஞ்சால் தான் இது வந்து நல்லா கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை பிரேக் ஆகுதா நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இப்படி இதையும் பிரேக் ஆகலாம் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த ரேஞ்சில் ட்ரேடாக இருக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லோயர் சிபிஆர் வந்து வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கோட S2க்கு கீழே வந்து அது க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு குறிக்குது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து சிபிஆர்லையோ இல்லை சிபிஆருக்கு கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்லிங் பண்ண ஆரம்பிச்சுன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா S1 வரதுக்கான வாய்ப்புகளும், சப்போஸ் இல்லை இந்த இங்கே சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு பையிங் பண்ண ஆரம்பிச்சுன்னா முதல்ல R1 ஒரு பையிங் பண்ண ஆரம்பிச்சுன்னா அடுத்து R2 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஓப்பனுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது. எப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்படியே உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு பையிங் பட்டன் வந்தாலும் R1 உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பையிங் பட்டன் அமைஞ்சு மேலே போனால் தான் வந்து மார்க்கெட் நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிபிஆர் இந்த கீழே ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு செல்லிங் பட்டன் வந்துச்சுன்னா முதல்ல S1 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சப்போஸ் S1 ஒரு பையிங் பட்டன் வந்துச்சு அப்படின்னா அது இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பையிங் பட்டன் வந்துச்சு அப்படின்னா ஒரு புல் பேக்கில் பையிங் பட்டன் வந்துச்சு அப்படின்னா சிபிஆர் வர வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து எப்போ பேரிஸ் ட்ரெண்ட் வந்து அதிகமானு பார்த்தீங்கன்னா S1 நல்லா பிரேக் ஆச்சுன்னா பேரிஸ் ட்ரெண்ட் அதிகமான வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சிபிஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் ரேஞ்சுக்குள்ளே ஒரு செல்லிங் பட்டன் அமைஞ்சுன்னா S1 செல்லிங் பட்டன் அமைஞ்சுன்னா S2 வரக்கான வாய்ப்பு இருக்குது. பையிங் ட்ரெண்ட் எப்போ நல்லா வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R1 நல்லா பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஆரில் ஒரு பையிங் பட்டன் அமைஞ்சிச்சுனாலும் உங்களுக்கு வந்து ஒரு பையிங் பட்டன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி S1 ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு, அதாவது S1 பிரேக் ஆகாமல் ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா சிபிஆர் இருக்கும். சிபிஆர் ஒரு நல்ல ஒரு பையிங் பட்டன் வந்துச்சு R1 வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டியோட டே சார்ட் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து லோ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேயே நிஃப்டி மொதல் வந்து பெரிய பேரிஸ் கேண்டில் போட்டிருக்கு. இந்த பேரிஸ் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முக்கியமான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 44,428 அந்த ரேஞ்சு உங்களுக்கு இருக்குது. ஹை வந்து பார்த்திங்கன்னா 46,181 இன்றைக்கி வந்து ஹை வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். மார்க்கெட் வந்து இந்த பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேலே போகிறதுக்கு இந்த லெவல் நீங்கள் வந்து பிரேக் ஆச்சுன்னா தான் நல்லா வந்து இந்த ரேஞ்சு உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா தான் நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முக்கியமான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 44,428 இதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைங்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ரேஞ்சிலுக்கு இடையில வந்து மார்க்கெட் ட்ரேடருக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஹவர்லி சார்ட்லையும் சிபிஆர்லையும் வச்சு பார்ப்போம், அது எப்படி என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். ஹவர்லி சார்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மார்க் பண்ணி 3 ரேஞ்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். 45,533, 45,181,
44,429. ஹவாலி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 45,533 நாளில் பிரேக் ஆச்சுன்னா தான் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு மேலே போகும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான இந்த நேற்று லோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சப்போஸ் இதையும் உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா அடுத்து வந்து 44,429 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பிரேக் ஆகுதா இல்லை வந்து இங்கே பிரேக் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்படி இல்லை இந்த ரெண்டுமே வந்து நடக்கல அப்படின்னா இங்கேயும் பிரேக் ஆகல இங்கேயும் பிரேக் ஆகலாம் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புல்லிஷ் ட்ரெண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஹவாலி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 45,533 தாண்டணும். அது புல் பேக்கில் பையிங் பேட்டர்ன் வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே தாண்டிச்சுன்னா இங்கே போகும். இதே மாதிரி இங்கேயும் வந்து நல்ல ஒரு புல் பேக்கில் ஒரு பையிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா நல்லா மேலே போகும். இந்த ட்ரெண்ட் வந்து பெரிஸ் ட்ரெண்ட் இதாகி உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து நல்லா வந்து அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி அனலைஸ் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் சிபியாக தான் வந்திருக்கு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த S2க்கு கீழே தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர்லையோ இந்த சிபிஆருக்கு கீழே உங்களுக்கு செல்லிங் பேட்டர்ன் அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா S1 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ உங்களுக்கு பையிங் ட்ரெண்ட் வரும்னா இந்த சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு பையிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அப்போ பையிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அடுத்து R1 போகும். R1 நல்லா பிரேக் ஆச்சுன்னா R2 போகும். இதுலேயே அதே மாதிரி தான் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் R1 நல்லா பிரேக் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல புல் பேக்கில் ஒரு பையிங் பேட்டர்ன் அமைஞ்சால் தான் R2 போகும். அப்படி இல்லைன்னா R2ல ரிஜெக்ட் ஆகி சிபிஆரில் உங்களுக்கு செல்லிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அடுத்து வந்து S1 வரும். இதுலேயே அதே மாதிரி தான் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் S1 உங்களுக்கு ஒரு பையிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிபிஆர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. S1 நல்லா பிரேக் ஆச்சுன்னா ஒரு புல் பேக்கில் செல்லிங் ஆச்சுன்னா S2 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெண்ட் தான் இருக்குது. இந்த லெவல் வந்து S1 பிரேக் ஆகுதா S1 பிரேக் ஆச்சுன்னா நல்லா கீழே வரும். R1 நல்லா பிரேக் ஆச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை முடிவில் எடுங்க. திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.